பார்வதீபதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் போலா புண்டலீகவரதா சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः சமச்சரணசரோஜம் சாந்திரநீலாம்புதாபம் ஜகனநிகிதபாணிம் மண்டனம் மண்டனானாம் தருணதுளசிமாலா கந்தரம் கஞ்சநேத்திரம் சதயதவளஹாசம் விட்டலம் சிந்தயாமி ஸ்மிருதே சகலகல்யாணபாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம் யசிவோ நாமரூபாभ्याम् யா தேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம் தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தே நைகேன பத்மம் சிதமபி சுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்து சங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா குஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவிருதம் ராமம் பஜே ஷ்யாமளம் தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் பிருத்யார்த்திகம் பிரணதபாலபவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் பீதாம்பரம் கரவிராஜிதசங்கசக்கரகௌமோதகீ சரசிஜம் கருணாசமுத்திரம் ராதா சகாயமதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயேஷமனிஷம் ஹிருதி பாவயாமி दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारिदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् இங்கே இருக்குவா எம்பாலயசி தர்மம் துவம் திருத்யா ச நியமேன ச சவை ராகவசார்தூலா தர்மः த்வாமபிரக்ஷது யம் பாலயசி தர்மம் துவம் திருத்யா ச நியமேன ச சவை ராகவசார்தூலா தர்மः த்வாமபிரக்ஷது. சுவாமிக்கு அகண்டமான ஒரு ராஜ்ய நாசமானது ஏற்பட்டு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன அதே தசரதனே இன்றைக்கி காட்டுக்கு போன்னு சொல்கிறார். எதிர்பாராமல் இவ்வளவு பெரிய ராஜ்ய நாசம் ஏற்பட்டும் சுவாமியினுடைய திருமுகத்தினுடைய சோபை இருக்கு.
அது கொஞ்சம் கூட மாறாமல் எப்போதும் போல திருமுகம் இருக்கு. நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோபகரிஷதி. நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம், நம்முடைய லாப நஷ்டத்தை முகம் காமிச்சு கொடுத்துரும். எந்த சிரமம் இருந்தாலும் வெளியில் வேணால் பேச்சில் ஆக்ட் பண்ணலாமே தவிர முகம் காமிச்சு கொடுத்துருமே. மனசுக்கும் முகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இவ்வளோ பெரிய லாசம் வந்திருக்கு சுவாமிக்கு. ராஜ்யநாசோபகரிஷ மகதீம் லக்ஷ்மீம். பகவானுடைய இந்த திருமுகத்தினுடைய சோபையை இந்த ராஜ்ய நாசத்தினால போக்க முடியும். எதுபோலன்னா இருட்டுனால எப்படி சந்திரனோட பிரகாசத்தை குறைக்க முடியாதோ அதுபோல. இன்னும் சொல்ல போனால் என்னன்னா இருட்டு தான் சந்திரனுக்கு பிரகாசமே தெரியும். இருட்டினா தான் சந்திரன் இருக்கிறதே தெரியும். அதுபோல் இந்த ராஜ்ய நாசத்தினால தான் சுவாமிக்கு ஜகத்து முழுக்க கியாத்தின்னு காண்பிக்கிறார். உலகம் முழுக்க ஒரு பெருமையே ராஜ்ய இழந்ததுனால, ராஜ்யத்தை விட்டுட்டும் பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்கு காட்டுக்கு போனதுனால தான். ஏதோ அப்பாட்ட அம்மாட்ட தைரியமாக பேசிட்டு வந்துட்டாரே தவிர வாசலுக்கு வந்த உடனே சுவாமியினுடைய திருமுகம் தாரயன் மனசா துக்கம் இந்திரியாணி நிகிருஹ்யச்சா. மனசில் அவ்வளவு துக்கம், மனசில் உள்ள தாபம் கண்கள் வழியாக திருமுகம் வழியாக வெளியில் வந்துடக்கூடாது. நிகிருஹ்யச்சா, எல்லாத்தையும் அடக்கின்ற. ஏன் இவ்வளவு துக்கம்னா ராஜ்யம் போகிறதேன்னு இல்லை, இந்த துக்க சமாச்சாரத்தை அம்மாட்ட எப்படி சொல்கிறதுன்னு பயம் வந்துடுதா சுவாமி. மனசில் துக்கம், நம்ம அம்மா நம்முடைய பிரிவு தாங்க மாட்டாளே, அவளை எப்படி சொல்கிறது, அவள்கிட்ட அவளை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி கிளம்புறது. தாரயன் மனசா துக்கம். இப்போ ராஜ்ய நாசத்தினால துக்கம் இல்லை, அம்மாவை நினச்சி துக்கம். பிரவிவேஷாத்மவான் வேஸ்ம. இப்பேற்பட்ட தன் விஷயமாக துக்கமே கிடையாது அவருக்கு. ஆத்மவானு மகாஜானியா சுவாமி. மாதுரப்பிரியசம் சிவானு. நேரா கௌசல்யினுடைய அரண்மனைக்கு போகிறார். இப்போ காட்டுக்கு கிளம்பணும், அம்மாட்ட சொல்லணும். ராத்திரி முழுக்க கண் விழித்து ஜபமும் ஹோமமும் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா கௌசல்யா. பிரபாத்தே துவகரு. கார்த்தால் எழுந்துண்டா, விடிகார்த்தால் 5 மணிக்கு போனால் ஸ்நானத்தை பண்ணி புது பட்டு புடவையை எடுத்து கட்டிண்டு நிறையா அலங்காரம் பண்ணிட்டு சர்வாலங்கார பூஜிதையா சாக்ஷௌமவசனா ஹிருஷ்டா. ரொம்ப சந்தோஷம். ரங்கநாதனை ஆராதனை பண்ணும்பொழுது அது சந்தோஷம். இன்னைக்கு புத்திரனுக்கு பட்டாபிஷேகம் வேற. ஏதோ சுவாமி பட்டாபிஷேகத்துக்காக தான் விசேஷ பூஜையோன்னா நித்தியம் விரதபரா. நித்தியமே இப்படிதான். இப்படி கௌசல்யாதேவி ஆராதனை பண்ணிட்டு இருக்கா ரங்கநாதனை. சுவாமி வந்தாராம் கௌசல்ய பார்க்கறதுக்கு. சுவாமி வந்துட்டார்னே அந்த தலை தெரிஞ்சுது எட்டி. இத்தனை நேரம் பூஜை பண்ணவே அப்படியே எழுந்துட்டா. சா சிரஸ்யாத்மஜம் திருஷ்டுவா. பார்த்தா சிரஸ்யன்னு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன்னு அப்படின்னு சப்தம். சிரஸ்ய ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் இல்லை, 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த கௌசல்யக்கு பல வருஷம் மாதிரி இருக்கா. முதல் நாள் ராத்திரி தான் பார்த்து சொல்லிட்டு போயிருக்கார், கார்த்தால வந்திருக்கார். இது ரொம்ப நேரம் ஆனா மாதிரி இருக்கான் அவளுக்கு. சிரஸ்ய ஆத்மஜம் திருஷ்டுவா. ஓடி வந்து ராமரை பார்த்த உடனே ஓடி வந்துட்டா. உடனே சுவாமி நமஸ்காரம் பண்ண. அப்பா அம்மாவை எப்போ பார்த்தாலும் நமஸ்காரம். இப்படி சேவிச்சார் சுவாமி. சேவிச்சா ஆசீர்வாதம் பண்ணணுமோனு. ராமா, உங்கள் சூரிய வம்சத்தில் வயசான தர்மாத்மாக்கள் ராஜரிஷிகள்லாம் என்ன தர்மத்தையும் கீர்த்தியையும் யசஸையும் அடைஞ்சாலோ அதை நீ அடைவாய்.
விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீணாம் மகாத்மனாம் பிராப்னுகி ஆயுஷ்ச கீர்த்திஞ்ச தர்மஞ்சோ யுச்சிதம் குலே. தர்மஞ்சோபகிதம் குலே. இந்த குடும்பத்தில் முன்னோர்கள்லாம் அடைஞ்ச கீர்த்தி, தர்மம், ஆயுசு எல்லாத்தையும் அடையும். இது எதை காண்பிக்கிறதுனா, வார்த்தகே முனிவிருத்தினாம்னு வயசானவா பண்ணுற காரியம் காட்டுக்கு போகிறது. அவள் அறியாமலே வரதான். உங்கள் பெரியவாள்லாம் பண்ணின காரியம் உன்னை வந்து அடையட்டம்னா காட்டுக்கு போகணுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அகாரணமாக ஒரு 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 விஷயம் சொல்கிறா. சத்திய பிரதிஜம் பிதரம் ராஜா நம்ப. உங்கள் அப்பாவை சத்தியசந்தனா பண்ணுங்கிற. இதெல்லாம் தெரியுமோ அவளுக்கு? ராத்திரி நடந்தது முழுக்க தெரியுமோ? இப்போ சுவாமி அப்பாவை சத்தியசந்தனா பண்ணதானே கிளம்ப போகிறார். அதுக்கு கௌசல்யா தேவியும் ஆசீர்வாதம் பண்ணுறாளா, உங்கள் அப்பாவை சத்தியசந்தனா பண்ணு. தேவி உடனே ஒரு சித்திர கம்பள ஆசனத்தை எடுத்து போட்டா. விலை மதிக்க முடியாத ஒரு ஆசனத்தை போட்டு, ராமா உன் முகங்கள்லாம் வாடி இருக்கே, ராத்திரி முழுக்க பசி இருந்தியா, பட்னியா இருந்தியா, கொஞ்சம் பட்சணங்கள்லாம் தானே, பழங்கள்லாம் தானே, சாப்பிடுன்னு ஒரு ஆசனத்தை போட்டு உட்காருன்னா. உடனே சுவாமி விஷ்டராசன யோகி காலோயம் மாமுபஸ்தித். அம்மா, இந்த சித்திர கம்பளத்தில் ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஆசனத்தில் என்ன உட்கார சொல்கிறீங்களே, எனக்கு தர்பாசனத்தில் உட்கார வேண்டிய காலம் வந்துடுதும்மா. இப்போ விஷ்டராசன யோகி ரிஷிகள் மாதிரி தர்பாசனத்தில் உட்காரையோ ஒரு காலம் வந்துடுது. என்னடா ராமான், அம்மா உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தேவி நூனம் ந ஜானீஷே மகத்பயமுபஸ்திதம் இதஞ்ச தவ துக்காய வைதேஹ்யா லக்ஷ்மணஸ்யஜா. அம்மா, ஒரு பெரிய பயம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பயம் யாருக்கு தெரியுமோ? தவ ஜதுக், உங்களுக்கு மாத்திரமில்லை, வைதேஹ்யா சீதைக்கு, லக்ஷ்மணனுக்கு, உங்கள் 3 பேருக்கும் பெரிய பயம் வந்திருக்குமா. என்னடா புதிருக்கு மேலே புதிரா போடுறியே, என்னடா ராமாங்கிற. அவளுக்கு உடம்பெல்லாம் துடிக்கிறது, படபடக்கிறது. அம்மா, கமிஷ்யே தண்டகாரண்யம் கிமனேனாசனேன மேதோ. தண்டகாரண்யம் கிளம்பிண்டே இருக்கேன், காட்டுக்கு போகிறேன், வனவாசத்துக்கு. இந்த ஆசனத்தினால எனக்கு என்னமா பிரயோஜனம்? தர்பாசனத்தில் உட்கார வேண்டிய காலம் வந்துடுது. என்னடா ராமான்னு அவளுக்கு விக்கிச்சு போயிட்டாலாம் கௌசல்யா. அம்மா, ஷட்டு 6. என்னடா 6ங்கிற? அஷ்டௌச்ச 14ன்னு நேரடியாக சொல்லாமல் 6, 8ங்கிறார். என்னடா 6, 8 என்னன்னா வனவாசம் தான். என்ன 14 நாளான்னார். 10 மணி நேரம் தாங்கலையோன்னு பிரிவு. இப்போ என்னை விட்டு 14 நாளான்னா இல்லைன்னார் சுவாமி. இல்லை மாசமானா? இல்லைம்மா, வருஷாணி வத்ஸ்யாமி விஜனே. 14 வருஷம் காட்டுக்கு போகிறேன். ஆசேவமானோ வன்யானி பலமூலைச்ச வர்த்த. காட்டுக்கு போய் காய் கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்து, கிழங்குகளை சாப்பிட்டுண்டு, தலையில் ஜடையும் இடுப்பில் மரவிருவியோடும் நான் வனவாசத்தில் இருக்க போகிறேன். 14 வருஷம்னார். பிதிர்வாக்கிய பரிபாலனம், பரத பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். என்ன 14 வருஷம் அப்பா வனவாசத்துக்கு போக சொல்லியிருக்காருன்னு உடனே 250-300 அடி உயரம் உள்ள மரத்தை வேற அறுத்து விட்டா இப்படி சாயும். அப்படி சாஞ்சு விட்டாள். நிதானம் பண்ணிட்டு கீழே விழல, பொத்துன்னு விழுந்துவிட்டா கீழே. பொதுவாக பன்னீரை தெளித்து விசிறி அவளுக்கு தீர்த்தத்தை கொடுத்து பிரஜை உண்டு பண்ணின உடனே ராமனை பார்த்து, ஏ ராமா, நீ ஒரு புள்ளை எனக்கு ஏண்டா பிறந்தேன்னு கேட்குற. 60,000 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தேனே, அப்படியே இருக்கக்கூடாதா? பிள்ளை இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிற துக்கம்தான். இது மாதிரி 24 வருஷம் வளர்த்து காட்டுக்கு அனுப்ப வேண்டிய துக்கம் இல்லை. நீ ஒரு புள்ளை எனக்கு எதுக்கு பிறந்த?
நான் ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சதில்லடா உங்க அதுல இதுவரைக்கும் சொன்னதில்லை, இப்ப சொல்றேன். கைகேயி ராஜா தன் சொன்னதை கேட்கிறான்னு கைகேயி இன்ன பாடுன்னு இல்லை அவ்வளவு படுத்தியிருக்கா. ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இல்லடா, எனக்கு அவ்வளவு சிரமத்தை கொடுத்திருக்கா. நீ ஒரு புள்ள பிறந்தா போருங்கிற அளவுக்கு இருந்து நீ ஒரு புள்ள பிறந்து அந்த துக்கங்கள்லாம் கொஞ்சம் மறந்த நேரத்தில் என்னை திருப்பி விட்டுட்டு காட்டுக்கு போகிறேங்கிறியே, நீ காட்டுக்கு போயிட்டேன்னா துருவம் மரணமேவ, எனக்கு உயிரே போயிடுண்டாங்கிற. நிச்சயமா நான் உயிரை விட்டுடுவேன். எவ்வளவு சுடு சொற்களை நான் கேட்டிருக்கேன் தெரியுமா கைகிட்டேந்து. என்னை இப்படி காட்டுக்கு விட்டுட்டு போறியேங்கிறாம எங்க விழற. சுவாமி அம்மா அம்மா அம்மான்னு என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியும்? அவளுடைய பிரேமைக்கு முன்னாடி சுவாமியோட சமாதானம் நிற்குமோ? 14 வருஷம் போகத்தான் போவேங்கிற பிடிவாதத்தில் இருக்கார். நான் எல்லாத்தையும் சகிச்சுடுவேண்டா ராமா, உன்னை பார்க்காம எப்படி இருப்பேங்கிற. அபஷ்யந்தி தவ முகம் பரிபூர்ண சசி பிரபம், உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன். 60,000 வருடம் இத்தனை தர்ம காரியங்கள் பண்ணினேனே, எல்லாம் ஒன்றுக்கும் விளையாத ஒரு பூமி இருக்கு பாருங்க, ஊவர்மண், அதில் போட்ட விதை மாதிரி இத்தனை தர்மங்களும் என் விஷயத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது, நிஷ்பலமாக போயிடுது. அப்படியே மயங்கி விழறா. அங்கேருந்து லட்சுமண சுவாமி வர்றார். அவர் குதிக்கிறார். இந்த கழவனுக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஜெயிலில் போட்டுருவேங்கிறார். எதிர்க்கிறவனெல்லாம் கொன்னுடுவேங்கிறார். வெச்ச லக்னத்தில் பட்டாபிஷேகம்ங்கிறார். வாங்கோ காடாவது வனவாசமாவது அதெல்லாம் கிடையாது, கழவனை தூக்கி ஜெயிலில் போடும். நேத்திக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது இன்னைக்கு காடு போகுங்கிறதா நினைச்சபடியாக பேசுறது. கொதிக்கிறார் லட்சுமண சுவாமி. தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம். உடனே சுவாமி என்ன பண்ணார்? தர்மம் சொன்னாரா? தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம். லட்சுமணா, இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எது தெரியுமோ? தர்மம் தாண்டா. தர்மம்னா என்ன? 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறது தர்மம் இல்லை. அவரவர்களுக்கு எது ஸ்வதர்மமோ அது தர்மம். தர்மத்தை ரிஷிகள் இன்னென்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காளோ, வேத பிரணிகிதோ தர்மா, வேதம் சொல்லியிருக்கு இன்னென்ன பண்ணுன்னு. எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அதர்மம். அதனால வேதோக்தமான தர்மங்கள் தாண்டா உயர்ந்தது. தர்மோகி பரமோலோ, அந்த தர்மம் எதில் நிற்கிறது தெரியுமோ? தர்மே சத்தியம் சத்தியத்தில் நிற்கிறது. தர்ம சம்ஸ்ருதமே தச்சா பிதுர்வச்சனமுத்தமம். அந்த தர்மம் சத்தியத்தில் நிற்கிறது. அந்த சத்தியமும் ரொம்ப முக்கியம். நாம் சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறத விட நம்ம அப்பாவை சத்தியசந்தனா பண்ணுறத விட உயர்ந்த தர்மம் பிதுர்வச்சனம் உத்தமம். எந்த நிலையில சுவாமி தர்மம் சொன்னார்? சமாதரஞ்சைவ விசம்ஞ கல்பாம் ஆர்த்தஞ்ச சௌமித்ரிமபிப்ரதப்தம் தர்மே ஸ்திதா தர்ம்யமுவாச வாக்கியம் சமாதரன். ஒரு சமயம் அம்மா ராமாங்கிற மயங்கி விழுறா. மூர்ச்சை தெளிஞ்சு கொஞ்சம் உட்காந்து வச்சா திருப்பி மயங்கி விழுந்துடுறா. லட்சுமண சுவாமியோ குதிக்கிறார் கோபத்தில். இந்த நேரத்தில் தர்மே ஸ்திதா, தர்மத்தில் நின்று தர்மியமுவாச்சவா, தர்மத்தை பேசுகிறாராம். வால்மீகி சொல்கிறார், எங்களை மாதிரி ரிஷிகளால் கூட இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்தால் தர்மம் சொல்ல முடியாது, அவனால் தான் சொல்ல முடியும். சுவாமி சொல்கிறார், லட்சுமணா தர்மம் தாண்டா உயர்ந்தது. தர்மார்த்தகாமா கலுதாதலோகே சமீக்ஷிதா தர்ம பலோதயேஷு. நிறையா சுவாமி தர்மம் சொல்கிறார். லக்ஷ்மண சுவாமி பார்த்தார். என்ன லட்சுமண சுவாமிக்கு புரியுமோனோ அண்ணாவோட போக்கு. மிரட்டி பார்த்தார். அதெல்லாம் அசர்றவர் இல்லை சுவாமி. தர்மே ஸ்திதா.
அவரை தர்மாத்மா வேணும், அவரை எப்படி அசைக்க முடியும்? இதை தான் பின்னாடி இந்திரஜித்து வதம் போது சொல்ல போகிறார் லட்சுமண சுவாமி. தர்மாத்மா சத்யசந்தஷ்சா, என் பிரபு தர்மாத்மாவாக இருக்கிற பட்சத்தில் பானமே இந்த ராவணனுடைய புத்திரனான இந்திரஜித்தை வதம் பண்ணுங்கிறார். சரைனம் ஜெய். அண்ணா தர்மாத்மாங்கிறத நேராக பார்த்தவரணும். யதா ததா சஜேவார்கதி தத்ர வக்தும், அவரால் தான் சொல்ல முடியும். அம்மா மயங்கி விடுறா. பல அத்தியாயங்களில் பதிவிரதா தர்மங்கள்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுறதே அத்தனையும் சுருக்கி 2 ஸ்லோகம். ஒரு அம்மா எல்லா விரதமும் பண்ணுவா, ஆத்துக்காரரை கைவிட்டுடுவா. சகல விரதங்களும் பண்ணுவா. பலன் என்னன்னா அவன் நரகத்தில் கஷ்டப்படுவாள். இன்னொரு அம்மாவுக்கு எந்த விரதமும் தெரியாது, ஆத்துக்காரர் தான் தெரியும். கடைசியில் லபதே ஸ்வர்க்கமுத்தமம், சத்கதியை அடைகிறாள் அவள். அதனால் பித்ரு சிஸ்ரூழா பர்திரு சிஸ்ரூழதாம்மா ரொம்ப உயர்ந்த தர்மம்னு சுவாமி சமாதானப்படுத்தின உடனே அவள் ராமருடைய போக்கு தெரிஞ்சுனுட்டா தீர்மானமாக கிளம்ப போகிறாள். இவனுக்கு எதை பலமாக அனுப்ப முடியும்? பணங்காசு கொடுத்து அனுப்புவோம்னா 1 நாளா 2 நாளா 14 வருஷம். சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம்னா 1 நாள் 2 நாளாக இருந்தால் சாப்பாடு. இல்லை சைன்யத்தை அனுப்புவோம்னா அந்த கவலையும் சேர்த்து இவர் படணும். இல்லை டாக்டர் கூட அனுப்புவோம்னா அவருக்கு தலைவலி ஜுரம்னு வந்துடுதுன்னா அப்புறம் இவர் கவலைப்படணும். எதை அனுப்பிச்சும் பிரயோஜனம் இல்லை. எதை அனுப்பலாம்? பக்க பலமாக ராமருக்கு யோஜனை பண்ணினா உடனே கௌசல்யா எம்பாலயசி தர்மந்தம் இத்தனை பேரை கதரை பண்ணிவிட்டு தர்மம் தர்மம் தர்மம்னு அப்பாவினுடைய வார்த்தையை சத்தியமாக பண்ணணும்னு என்ன அழவிட்டு தம்பியை அடக்கிவிட்டு இத்தனை பேரையும் கதரை பண்ணிவிட்டு எந்த தர்மம் தர்மம் சொல்லிவிட்டு நீ காட்டுக்கு கிளம்பி போகிறையோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்ட. எம்பாலயசி தர்மம் துவம் திருத்யா ஜனியமேனஜா சவைரா ஒன்று அந்த தர்மமே ரட்சிக்கிட்டோம்னு தர்மத்தை பக்க பலமாக அனுப்பிச்சு, அது மாத்திரமில்லை நான் பூஜை பண்ணின அந்த தெய்வங்கள்லாம் ஒன்று ரட்சிக்கிட்டோம். ஸ்கந்தஷ்ச பகவான் தேவா, முருகன் ரட்சிக்கட்டோங்கிறார். ராமாயண காலத்திலேருந்து முருகன் ஏன்னா வால்மீகி விஸ்வாமித்திர சொல்கிறாரு, ஸ்கந்தோத்பத்தி சொல்கிறாரு, முருகனுடைய அவதாரம் சொல்கிறாரு ராமருக்கு. இங்கே கௌசல்யா தேவி ரங்கநாதரை உண்டி ஆராதனை பண்ணலை, சிவாராதனை பண்ணியிருக்கா, முருகனை ஆராதனை பண்ணியிருக்கா. ஸ்கந்தஷ்ச பகவான் தேவா சோமஷ்ச சபிருக சப்தர்ஷயோ நாரதஷ்சேத்வாம், எல்லாரும் உன்னை ரட்சிக்கட்டம்னு மயார்ச்சிதா தேவகணா சிவாதயா, என்னால் ஆராதனம் பண்ணப்பட்ட பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்கள்லாம் உன்னை ரட்சிக்கட்டம்னு ஆசீர்வாதம் பண்ணி அழுக வந்துடுத்து. உடனே கண்ணை தொடச்சின்னு அழுகை ஆசீர்வாதத்தை நிறுத்திவிட்டு பிரதட்சிணஞ்செய்வ ஜகா, ராமனை பிரதட்சிணம் பண்ணினான். பிரதட்சிணம்னா அந்த பாபம் போகிற பிரதட்சிணம் இல்லை. என்னென்னா இனி 14 வருஷம் கழித்து தானே பார்க்க முடியும்னு இந்த வெண்ணத்தாழியில் முன்னழகு பின்னழகு சேவிக்கிற மாதிரி சுவாமியை சேவிக்கிறார். பிரதட்சிணஞ்செய்வ சகார ராகவம் புனப்புனச்சாபி நிபீட்ய, திருப்பி கட்டிக்கிறா, அழறா. சுவாமி என்ன பண்ணார்னா உடனே அம்மாவை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, அது தாண்டி அவரால் மேனேஜ் பண்ண முடியலையா. இதுவரையில் தைரியமாக இருந்துவிட்டாரோன்னு, இனி அம்மாவுக்கு நேரம் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை, மேனேஜ் பண்ண முடியாது போல இருக்கு, அடக்க முடியாது போல இருந்தது. சுவாமி தலையை குனிஞ்சுண்டே கிளம்பிவிட்டார். கிளம்பினா ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் ரிலீஃபாக இருக்கு. இன்னும் அம்மாவை சமாதானப்படுத்த முடியாதுன்னு தானே பயந்தார். இப்போ சுவாமி ஜகாம சீதா நிலையம், சீதையினுடைய அரண்மனையை நோக்கி வர்றார். இப்போ என்ன ஆச்சரியம்னா இந்த லாஸை கைகிட்ட காமிக்கல, இந்த நஷ்டத்தை தசரத சக்கரவர்த்திகிட்ட காமிக்கல, இந்த நஷ்டத்தை அம்மா கௌசல்யிட்ட காமிக்கல, மேனேஜ் பண்ணி சாமர்த்தியமாக பேசிவிட்டார். இப்போ அவருக்கு சுவாதீனமாக உள்ள இடம் சீதை, இங்கே தான் அந்த சிரமத்தை காமிக்க முடியும் அவரால். அப்போ முகம் வாடுறதோ வருத்தப்படுறதோ இதெல்லாம் யதார்த்தத்தை காமிக்க முடியுமோன்னு தேவிட்ட. இங்கே சீதையிட்ட வரும்பொழுது அவருடைய யதார்த்தம் முகத்தில் வந்துதா, எப்படி இருந்ததுன்னார். பிரஜ்வலித ஸ்ரீயா ஸ்வயா, பிரஜ்வலித ஸ்வயா ஸ்ரீயா,
அவருடைய திருமுக சோபை ஜுவலிச்சதுங்கிறார் வால்மீகி. சீதைட்ட வர்றார், சராகவா அப்படி தேஜஸ்வியா, லவலேசம் இல்லையாம் கவலை, லவலேசம் இல்லையாம் நஷ்டம், லவலேசம் இல்லையாம் மனசில் வியத்தை. அப்படி ஒரு வருத்தம் இருந்தது அம்மாவை சமாதானப்படுத்துகிற விஷயத்தில். அதுவும் அவருக்கு பூர்த்தியான உடனே ஃப்ரீ ஆகிட்டார் சுவாமி. இந்த சீதையை பார்த்து யாத்தேச்சமயி கல்யாணி, சீதையை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவான். கல்யாணின்னார். பெரிய நஷ்டம் அடைஞ்சு கோபிச்சுக்க வேண்டிய நேரம். கல்யாணி, கல்யாணி 14 வருஷம் பிதிர்வாக்கிய பரிபாலனம் காட்டுக்கு போகிறேன். அந்த 14 வருஷமும் நீ எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு விரதங்கள் விடக்கூடாது, எல்லா விரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், ரங்கநாதனை ஆராதனை பண்ணணும், சீக்கிரம் எழுந்துக்கணும், பூஜையெல்லாம் யதோக்தமாக பண்ணணும், எங்கள் அப்பாவை தினம் கார்த்தாலையும் சாஞ்சாலையும் நமஸ்காரம் பண்ணணும், எங்கள் அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும், அம்மாவை அவமரியாதைப்படுத்தக்கூடாது, அவள் வயசானவள், ரொம்ப என்னை பிரிந்து துக்கத்தில் இருக்க போகிறா, அதனால் அவளை சமாதானப்படுத்தணும் நீ. அது மாத்திரமில்லை, பிராதிவிரத்திய தர்மத்திலேருந்து ஒரு அடி கூட பிசகாமல் நீ எப்படி இருக்கணுமோ அதுபோல் இருக்கணும். தர்மமே வாக்ரத கிருத்வா, இப்படிலாம் தர்மம் சொன்னார். பார்த்தாள் சீதை, அவ பதிலே சொல்லலை. என்ன சீதைன்னு? அதெல்லாம் இங்கே இருக்கிறவாளுக்குன்னா, அவ இங்கே இருக்கிறவாளுக்குன்னா அதெல்லாம் நான் தான் உங்களோட வரப்போகிறேன்னா. என்ன காடுன்னா என்ன, அயோத்தின்னு நினைக்கிறியா, நினச்சியா, மிதிலே நினச்சியா? ஒரே கல் முள்ளூருக்கும் வழி தெரிய வழி கிடையாது, ராட்சச சஞ்சாரம், துஷ்ட மிருகங்கள், இத்தனைக்கு நடுப்பில் பெரிய அவஸ்தைன்னார். நீங்கள் காட்டை பற்றி எனக்கு சொல்லி தெரியலாங்கிறா. ஏன்னா பூமியில் பிறந்ததுனால எனக்கு என்ன தெரியும்? எங்கள் அம்மாவனுடைய சுபாவம் தன்மை எனக்கு தான் தெரியும். என்னை அழிச்சுன்னு போங்கன்னு அதெல்லாம் ராட்சசால் சஞ்சாரம், மிருகங்கள். சமாதானப்படுத்தினார் சுவாமி. பார்த்தா சீதை தெரியாதனமா, எங்கள் அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருண்ணா. என்னடி ஆச்சுன்னா, உங்களை ஆம்பளை நினச்சின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், நீங்கள் பொம்மநாட்டினா. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ஏன்னா அழிச்சுன்னு போகலேன்னு சுவாமி சொன்னதுக்கு பயந்தாங்குழின்னு சொல்கிறாவ. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். சுவாமி நோட்டட் பாயிண்ட்டுங்கிறார். பொம்மநாட்டி இதை குறிச்சுக்க பின்னாடி காமிக்க போகிறார், செயலில் காமிக்க போகிறார். இப்படிலாம் வரக்கூடாது, ஆத்துக்காரரை பார்த்துக்கணும்னா. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லலாம்? அப்பாவை ரட்சிக்கணும், பிதிரு சேவை பண்ண, பர்த்திரு சேவை பண்ணணும், அக்னிஹோத்திரத்துக்கு சிசுரூஷை பண்ணணும். அது மாதிரி சொன்னேன்னா அப்போ உங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் ஒரு தர்மம், பாக்கி மாமிக்கெல்லாம் ஒரு தர்மமா? அவளுக்கு எப்படி தசரத சக்கரவர்த்தியோ அதுபோல தானே எனக்கு நீங்கள். நான் வரப்போகிறேன்னா இப்படி சீதாதேவி வருவேன்னு அடம் முடிச்சுட்டு இருக்கும்பொழுதே பார்த்தார் லட்சுமண சுவாமி. இத்தனை நேரம் தடுத்தவர் இப்போ சரண்டர் ஆகிட்டார். நெடுஞ்சான்கிட்டையா நமஸ்காரத்தை போட்டார். என்னன்னா, பிரபோ காட்டுக்கு நீங்கள் வந்த உடனே எல்லாரும் போட்டி போட்டுன்னு வருவா, உங்களுக்கு சிசுரூஷை பண்ணுறதுக்கு 2 டைம் எனக்கு தான், பாக்கி நேரம் யாருக்கு வேணாலும் கொடுங்கோ. அது என்னடா 2 டைம்னா, அகம் சர்வம் கரிஷ், எல்லா பணிவிடையும் நான் தான் பண்ணுவேன். நீங்கள் தூங்கின்னு இருக்கும், முழிச்சுட்டு இருக்கும்பொழுது, தூங்கும்போது, பாக்கி நேரம் யாருக்கு வேணாலும் கொடுங்கோ. இதெல்லாம் கிளம்பும் போது சொல்லுவான், கூட வந்தால் செய்வணும். இங்கே தாத்தா அப்பாலாம் கதையில் சொல்லுவார், நான் எல்லா சிசுரூழையும் பண்ணுறேன்னு காசிக்கு கிளம்பி மூட்டை முடிச்செல்லாம் தூக்குறேன், கவலைப்படாதீங்க மாமான்னு சொல்லிவிட்டு சிசுரூழை பண்ணுறேன்னு கூட வந்துவிட்டு ட்ரெயினில் ஏறினோடனே அப்பர் பர்த்தில் போட்டுருவான் படுக்கி. அப்புறம் அவனுக்கு இவர் சிசுரூழை பண்ணணும். இது மாதிரி கிளம்பும்போது சொல்லுவான், செய்ய மாட்டான். இவர் எப்படி, நான் லட்சுமண சுவாமி 14 வருஷம் செஞ்சாராம். அதை பின்னாடி சுவாமி சொல்கிறார், சீதை சொல்கிறார், ராமரும் சொல்கிறார், சீதையும் சொல்கிறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நானும் கூட தான் வருவேங்கிறார் சுவாமி. நீயும் நானும் கிளம்பி, நீயும் கிளம்பினா நம்ம அப்பா கதை அம்மா கதை இல்லை என்னன்னா, எதை வேணாலும் ஆகட்டும்னு விட்டோம், எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உடனே சுவாமி பார்த்தார், கிளம்புன்னு விட்டார். சீதைக்கும் அனுமதி கொடுத்துட்டார்.